அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் லா ஆஃப் டாக்ஸேஷனில் கேபிட்டல் கெயின், மூலதன லாபம். மூலதனம்னா என்ன? ஏதோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் ரன் ஆகணும், அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான கட்டமைப்பை உருவாக்கணும், ஒரு கடை வாடகை எடுக்கணும், அதற்கு உண்டான பொருள்களை வாங்கணும், அதற்கு ஒரு செலவு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு பெயர் தான் மூலதனம். அல்லது ஒரு சொத்தை வாங்குகிறோம், அந்த சொத்திற்குண்டான செலவு மூலதனமாக பார்க்கப்படுகிறது. இதைத்தான் கேபிட்டல் கெயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன கேபிட்டல் கெயின்? மூலதன லாபம். ஒரு மூலதனம் பண்ணியிருக்கீங்க, அதன் மூலமாக பெறப்படுகின்ற லாபம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. செக்ஷன் 45 ஆஃப் ஐடிஏ என்ன சொல்லுதுன்னா, மூலதனம் லாபம் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். செக்ஷன் 45 ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சுட்றேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். கேபிட்டல் கெயின், மூலதன லாபம் என்பது ஒரு மூலதன சொத்தை, கேபிட்டல் அசெட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அசெட்ஸ். ஒரு ஏக்கர்னு வச்சுப்போம். வாங்கிய விலையை விட அதிக விலை விற்றதால் கிடைக்கும் லாபமாகும். இந்த ஒரு ஏக்கர் இடத்த நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஒரு சின்னதாக ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் தான் நான் ஃப்ரேம் பண்ணுறேன். நீங்கள் 10 லட்சம் போட்டுக்குங்க, 1 கோடி போட்டுக்குங்க, வாட் எவர், உங்களுடைய விருப்பம் அது. ஒரு ஏக்கர் இடத்த பார்த்தீங்கன்னா நான் 1 லட்சத்திற்கு வாங்குறேன். இந்த 1 லட்சத்திற்கு மேலே நான் இந்த இடத்த விற்றேன்னா அதனுடைய லாபம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதற்கு பெயர் தான் மூலதன லாபம். இதை தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பிரிவு பார்த்தீங்கன்னா 45 மூலதன சொத்து மாற்றம் என்றால் என்ன அல்லது மூலதன சொத்து என்றால் என்னன்றதை டிஃபைன் பண்ணி சொல்லுது. இப்போ நான் 1 லட்சத்திற்கு வாங்கின இந்த இடத்த நான் 10 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன். 10 lakhsக்கு சேல் பண்ணுறேன். 10L. இப்போ இவருடைய லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9L பார்த்தீங்கன்னா லாபம் வந்துடுச்சு. இந்த 9L தான் கேபிட்டல் கெயின். இந்த 9 lakhsக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வரி விதிக்கும். அந்த வரி விதிப்பை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் மறுபடியும் பேராகிராஃப் கிட்டே போயிடுறேன். நான் ஒரு மூலதன லாபம் என்பது ஒரு மூலதன சொத்தை, கேபிட்டல் அசெட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மூலதன சொத்தை வாங்கிய விலையை விட அதிக விலைக்கு விற்றால் கிடைக்கும் லாபமாகும். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பிரிவு 45 படி மூலதன சொத்து மாற்றம் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டால் அதனால் ஏற்படும் லாப வருமானம் வரிக்கு உட்படும். ஏ என்கின்ற நபரிடம் இந்த 1 ஏக்கர் இடம் இருக்கிறது. அவர் வாங்கிய விலை 1 லட்சம் ரூபாய். பி என்கின்ற நபரிடம் மறுபடியும் இதை விற்கிறாரு. அவர் விற்ற விலை 10 லட்சம் ரூபாய். ஸோ கேபிட்டல் கெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 lakhs ஆக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல சொத்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. இந்த கேபிட்டல் அசெட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய பேப்பரில் இருந்தே ஆகணும். சாரதி லா ஸ்டடீஸுடைய நோக்கம் வகுப்பு எடுப்பது கிடையாது. உங்களுக்கு உண்டான வார்த்தைகளை கொடுப்பது மட்டும்தான். வார்த்தைகளை கொடுத்தால் போதும், நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எழுதுவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு இருக்கு. சரி, இப்போ என்ன நடக்குது? வரிக்கு உட்படும் சொல்லியாச்சு. நிலம், வீடு, கட்டிடம், பங்குகள், நகை போன்றவை கேபிட்டல் அசெட்ஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு லேண்டாக இருந்தாலும் சரி, அதாவது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களும் கேபிட்டல் கெயினா, அதாவது அசெட்ஸாக பார்க்கப்படுகிறது. அதில் என்ன அசையா சொத்து? நீங்கள் என்ன பண்ணணும்? மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெண்டாக பிரிக்கணும். உங்களுடைய ஃப்ளோட் சார்ட்டில் பிரிச்சுட்டு அசையா சொத்தில் நிலம், வீடு, கட்டிடங்கள் இதெல்லாம் போடணும். அசைகிற சொத்தில் ஷேர்ஸு, நகை இந்த மாதிரியான விவகாரங்களை போட்டுட்டு அதை அப்படியே தனித்தனியாக டிஸ்கிரைப் பண்ணும்போது சர்வசாதாரணமாக 5 பக்கம் வந்துடும்ன்றதில் எந்த வித பயமும் உங்களுக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் டே பை டே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒன்றும் சூரியன்லேயோ சந்திரன்லேயோ நடக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கல. விற்பனை மதிப்பில் இருந்து வாங்கிய விலை மற்றும் தொடர்புடைய செலவுகளை கழித்த பின், இப்போ இந்த இடத்த பார்த்து 1 லட்சத்திற்கு வாங்குறாரு, 10 லட்சத்திற்கு விற்கிறாரு. ஆனால் இதற்கு என்னென்னமோ வேலை பண்ணுறாரு. இதில் 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை பண்ணுறாரு. அழகுபடுத்தினா தானே விற்க முடியும் 10 லட்சத்துக்கு. ஸோ 2 லட்சத்தை கழித்த பின்பு கிடைக்கக்கூடிய அந்த 7 லட்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7 லட்சம் தான் கேபிட்டல் கெயின் ஆகும். மிக தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே போல தான்
இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் பொருந்தும். ஒரு காரு ஒன்று வாங்குறீங்க, காரு வாங்கும்போது அதனுடைய விலை 6 லட்ச ரூபா, விற்கும்போது அதனுடைய விலை 3 லட்ச ரூபா. இது கேபிட்டல் கெயினாக மாறுமா அப்படின்ற மாதிரி நீங்களே கொஸ்டினை கேளுங்க, நீங்களே பதில் சொல்லுங்க. இது கேபிட்டல் கெயின் என்ற பதத்தில் வரவே வராதுன்ற மாதிரி அழகாக நரேட் பண்ணுங்க உங்களுடைய ஆன்சர்ஸை. நீங்கள் எந்த அளவுக்கு நரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பேப்பர் வேல்யூ ஆகுன்றதை புரிஞ்சுக்கிங்க. மிக ஈஸியான கான்செப்ட். கேபிட்டல் கெயின் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம். இது ரெண்டுத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு அழகான ஒரு பேராகிராஃப் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சொத்தை குறுகிய காலம் வைத்திருந்து விற்றால், இந்த 1 ஏக்கர் நிலத்தை குறுகிய காலம் வாங்கிய நாளிலிருந்து ஒரு குறுகிய காலம், அந்த காலத்தை கூட இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க, 36 மாதங்கள். 36 மாதங்களுக்குள் இவர் இந்த நபருக்கு ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபருக்கு விற்றுவிட்டால் அது குறுகிய கால கேபிட்டல் கெயினாக பார்க்கப்படுகிறது. தட் மீன்ஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். 36 மாதங்களுக்கு மேல் ஆகிடுச்சு அப்படின்னா அதற்கு பெயர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கு. நீண்ட காலம் வைத்திருந்து விற்றால் அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக வகைப்படுத்தப்படுகிறது. இப்போ உங்களுக்கு இதற்குண்டான ஆன்சர்ஸ் மிக எளிமையாக கிடைச்சிடுச்சு. அதற்குண்டான ஒரு உதாரணம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல் உங்களுடைய பேப்பரை இன்விஜிலேட்டர் கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட் அது. சும்மா எக்ஸாம் எழுத போனோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது. இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல சொசைட்டிக்கு தகுந்த ஒரு அட்வொகேட்ஸாக வெளில வாங்க. ஒரு அந்த லாயர்ஸாக நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு நல்லா படித்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. சரி, ஓகே. இப்போ உதாரணம், அருண் ஒரு நிலத்தை 5 லட்சத்திற்கு வாங்கினார், அதை 8 லட்சத்திற்கு விற்றார், லாபம் 3 லட்சம். இதில் வேறு எதனா செலவினங்கள் எதனா இருக்கா? இருந்துச்சுன்னா அதை கழிச்சிடுங்க. கழிச்சிச்சுன்னா அதுதான் லாபம். ஒரு 50,000 பற்றினா மற்ற செலவுகளுக்காக செலவிட்டார். இப்போ லாபம் என்னவா மாறி இருக்கும்? 2.5 லட்சமாக மாறி இருக்கும். இட்ஸ் கால்டு கேபிட்டல் கெயின். இதை ஷார்ட் டேர்மா லாங் டேர்மான்னு மாற்றுறது இந்த 36 மாதங்கள் தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அழகாக உங்களால் எழுத முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரே ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்துடலாம். சிஐடி வெர்சஸ் டாடா சர்வீஸ் லிமிடெட். இந்த டாடா சர்வீஸ் லிமிடெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தம் செய்கிறாங்க. அதன்படி அந்த நிலத்தை வாங்கும் உரிமை பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்ஸாக ஒரு டாக்குமெண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ரைட்ஸ் நான் விற்கணும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரைட்ஸ் அவங்கக்கிட்டேருந்து வாங்குறாங்க. பின்னர் அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கும் உரிமையை பர்ச்சேஸ் ரைட்ஸு மற்றொரு நபருக்கு மாற்றி விடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிலம் விற்கப்படவில்லை, அதனுடைய ரைட்ஸ் மட்டும்தான் கை மாறுதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதனால் அந்த நிறுவனத்திற்கு ஒரு லாபகரமான தொகை ஒன்று கிடைக்குது. சும்மா கை மாற்றுறதுல லாபகரமான ஒரு தொகை கிடைக்குது. வருமான வரித்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இது கேபிட்டல் அசட்ஸ் மாற்றம், தட் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா? இந்த வார்த்தைகள்லாம் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கேபிட்டல் அசட்ஸ் மாற்றம், தட் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. எனவே கிடைத்த லாபம் கேபிட்டல் கெயினாக பார்க்கப்படுகிறது. இது வரிக்கு உட்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினை வருமான வரித்துறை சொல்கிறாங்க டாடா சர்வீஸுக்கு. நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிலம் அல்ல, இது பார்த்தீங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அல்ல, வெறும் உரிமை மட்டும்தான் நாங்கள் மாற்றிருக்கோம், அதனால் இது கேபிட்டல் அசட்ஸ் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனரபிள் கோர்ட்டுக்கிட்ட இந்த வழக்கு போகுது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு பாருங்க. நிலத்தை வாங்கும் உரிமையும் ஒரு கேபிட்டல் அசட்ஸ் ஆகும். ஒரு ரைட்ஸை மட்டும் வாங்கிட்டு அதில் நீங்கள் லாபம் பார்த்தீங்கன்னா அது எந்த பதத்தில் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னும் போது அவர்களுடைய பதில் என்னமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இது டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்கோம், இது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு டேக்ஸில் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆனரபிள் கோர்ட்டு எந்த உரிமையை மாற்றுவது டிரான்ஸ்ஃபர் ஆகும், எனவே இது கிடைத்த லாபம் கேபிட்டல் கெயினாகத்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா மூவபிள் இம்மூவபிள் ரெண்டுத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான் இந்த கேபிட்டல் கெயின். எனவே கிடைத்த லாபம் கேபிட்டல் கெயினாக பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில். இந்த வழக்கெல்லாம் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் 15 கேஸ் ஸ்டடியாவது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும்.
ஞாபகம் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.